பழைய ஏற்பாட்டில் கடவுள் 6 நாட்களில் உலகை படைத்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். ஆகவே யூதர்களிடையே இந்நாள் சனிக்கிழமை இறைவனுக்கு தேர்ந்தளிக்கப்பட்ட நாளாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமைதான் முக்கியத்துவம் பெற்றது. ஓய்வு நாளை தவிர வேறு எந்த நாளையும் சிறப்பாக குறிப்பிடாத நற்செய்தியாளர்கள் ஆண்டவர் உயிர்த்ததும் அவர் காட்சி கொடுத்ததும் எம்மாவூசியர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியதும் தூய ஆவி திருத்தூதர்கள் மேல் வந்து இறங்கியதும் வாரத்தின் முதல் நாள் என குறிப்பிடுகிறார்கள். இதிலிருந்து ஞாயிறு மற்ற நாள்களிலிருந்து வேறுபட்ட நாள், முக்கியமான நாள், சிறப்புமிக்க நாள் என்பதை அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் ஞாயிறு என்பது படைப்பின் முதல் நாள், அன்றுதான் கடவுள் உலகை படைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஞாயிறு என்பது அன்றுதான் கிறிஸ்து சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தார். கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைன் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக அறிவித்தார். திருவழிபாட்டு ஆண்டிலும் கூட ஞாயிறு முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டமும் ஒரு பெருவிழாவிற்கு சமம். அதன் சிறப்பும் முக்கியத்துவமும் மங்காவண்ணம் நாம் வாரந்தோறும் அதை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஏனெனில் திருவழிபாட்டு ஆண்டின் சிகரம் எனப்படும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவையே நாம் ஞாயிறு தோறும் நினைவுகூர்ந்து கொண்டாடுகின்றோம்.